அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே ஒரு சிறிய டாபிக் தான். தூய ஆவி எனக்குள் துயரப்படுகிறாரா மகிழ்ச்சி அடைகிறாரா? இதை பற்றி தான் இன்று ஒரு சிறிய பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். தூய ஆவி எனக்குள் இருக்கின்றார். தூய ஆவி எனக்குள் இருக்கின்றார். அவர் துயரப்படுகிறாரா அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். அன்புமிக்கவர்களே, அனைவருக்கும் தூய ஆவி கிடைத்திருக்கின்றது. தூய ஆவி கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. எப்போ? நாம் சிறு வயதில் இருக்கும்போது என்ன செய்திருக்கிறோம்? சிறு வயதில் 4 பேர் நம்மை ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம்? அப்பா, அம்மா, ஞானத்தாய், ஞான தந்தை அப்படின்னு சொல்லி 4 பேர் என்ன செய்றாங்க? கைத்தாங்கலாக என்ன செய்றாங்க? ஆலயத்திற்கு என்னை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த நேரத்திலே என்ன செய்தேன் என்றால், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? திருமுழுக்கு குருவானவர் என்ன செய்தார்? திருமுழுக்கை தந்தார். அது எப்படி தந்தார்? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று ஜீவ தண்ணீரை, அதாவது உயிருள்ள தண்ணீரை என்மேல் ஊற்றி கழுவும் போது எனக்குள், என்னுடைய ஆன்மாவில் ஒரு முத்திரை வந்தது. அது என்ன முத்திரை வந்தது? சிலுவை என்ற முத்திரை வந்தது. ஆங்கிலத்திலே அதை என்ன சொல்லுவார்கள் என்றால், an indelible mark imprinted on the soul. an indelible mark imprinted on the soul அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை அழியாமல் எனக்குள் கிடைத்தது. அதை நான் எப்படி அறிவேன் என்றால், உதாரணத்துக்கு பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்றாரு? ஒரு 55 மதிக்கத்தக்க ஒருத்தர் என்ன செய்றார்? நடந்து போகிறார். திடீரென்று வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததும் பக்கத்தில் நிற்கிறவங்க என்ன ஆயிடுச்சுடான்னு சொல்லி ஓடி போய் அவர் என்ன செய்யறாங்க? தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் என்ன செய்யல? எழும்பல. அவருடைய நாடி பிடிச்சு பார்க்குறாங்க, நாடி வேலை செய்யலை. மூக்கில் இப்படி இந்த மாதிரி கரங்களை வச்சு பார்க்குறாங்க, என்ன செய்யலை? மூச்சு விட மறந்துட்டார். அப்படின்னா என்ன செய்தார்? பீட்டர் இறந்து போனார். பீட்டர் இறந்து போனார். இறந்து போன பிறகு அங்கு இருக்கிறத நீங்க என்ன சொல்லுவீங்க? பீட்டருடைய உடல். அப்ப பீட்டர் எங்க? 55 வருடத்திற்கு முன்னால் குருவானவர் தண்ணீரை எடுத்து தந்தை பீட்டர், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி கொடுத்த அந்த அழியாத முத்திரை தான் பீட்டர். அந்த பீட்டர் எங்க? அந்த பீட்டர் எங்க? இல்ல. பீட்டருடைய உடல் மட்டும்தான் அங்க இருக்குது. அப்போ திருமுழுக்கின் போது கிடைத்த அந்த அழியாத முத்திரையோடு பீட்டர் சென்று விட்டார். பீட்டர் என்ன செய்தார்? சென்று விட்டார். பீட்டர் அங்க இல்ல. அவர் விண்ணகம் போனாரா? உத்தரிக்கிற ஸ்தலம் போனாரா? மோட்சத்திற்கு போனாரா? நரகத்திற்கு போனாரா என்பது அது அடுத்தது. நான் அதுல தலையிட விரும்பல. ஆனால் அங்கு இருப்பது பீட்டருடைய உடல் மட்டுமே. பீட்டர் அங்கு இல்லை. பீட்டர் சென்று விட்டார். அப்போ இந்த பீட்டர் என்ற முத்திரை அது எப்பொழுது கிடைக்கிறது என்றால், திருமுழுக்கின் போது அவருடைய ஆன்மாவில் என்ன செய்யப்படுகிறது? அழியாத முத்திரையாக பொறிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்துவிட்டு செல்லும் போது அந்த அழியாத முத்திரையோடு தான் செல்லுகின்றார். அந்த அழியாத முத்திரையோடு தான் செல்லுகின்றார். எனவே இங்கு இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கு கிடைத்திருக்கின்றது. திருமுழுக்கு என்ன செய்திருக்கின்றது? கிடைத்திருக்கின்றது. குருவானவர் தாய், தந்தை, ஞானத்தாய், ஞான தகப்பன் அவர்களோடு இணைந்து திருச்சபையை சாட்சியாக வைத்து எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருமுழுக்கின் மூலமாக என்ன நடந்திருக்கு? தூய ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் தான் என்னுடைய ஆன்மாவிலே அழியாத முத்திரையை தருகின்றார். எனவே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லது மனதிலும் அல்லது உடலிலும் என்ன செய்கிறார்? தூய ஆவியானவர் குடிகொள்கிறார். இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அப்படி இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நான், தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தால் நிறைந்த நான், எனக்குள் இருக்கின்ற தூய ஆவியாருக்கு அதை நான் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்றேனா இல்லை துன்பப்படுத்துகின்றேனா? இந்த தூய ஆவியானவர் துயரப்படுகின்றாரா என்பதை பற்றி தான் இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம்.
எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தை. இதிலிருந்து தான், இந்த இறைவார்த்தையிலிருந்து இன்று நாம் நம்முடைய சிறிய உரையை ஆரம்பிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தை. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். அதாவது இந்த முத்திரை நான் சொன்னேனே, ஒரு அழியாத முத்திரை. அந்த முத்திரை திருமுழுக்கின் போது நமக்கு தூய ஆவியார் தருகின்ற முத்திரை. அதுதான் ஐடென்டிட்டின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அவ்வாறு முத்திரையாக வந்த தூய ஆவியாருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், துயரம் வருவிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி தூய பவுல் எபேசியருக்கு திருமுகத்திலே சொல்லுகிறார். ஆக ஒரு அழியாத முத்திரையை தூய ஆவியானவர் எனக்குள் விட்டு சென்றிருக்கின்றார். அந்த தூய ஆவியாருக்கு துயரம் வருகின்றதா என்று நாம் சிந்திக்கும் போது திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை 17வது இறைவார்த்தை 2:17 சொல்லுகின்றார், இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். அன்புமிக்கவர்களே, முந்தைய இறைவார்த்தைக்கு இணையான இறைவார்த்தை தான் இது. ஆண்டவர் இயேசுநாதர் தனது சொந்த இரத்தத்தால் பாவத்தை கழுவி, திருமுழுக்கின் போது என்ன நடக்குது, ஜென்மபாவத்தையும் கர்மபாவத்தையும் போக்கி நம்மை திருச்சபைக்கும் கடவுளுக்கும் பிள்ளைகளாக்குற உரிமை பெற்றுக்கு உள்ளாக்குகிற அருட்சாதனம் தான் திருமுழுக்கு. அப்போ அப்படி வரும்போது ஆண்டவர் இயேசுநாதர் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி, அந்த கழுவின இடத்திலே தூய ஆவியை நமக்கு தந்து, நமக்கு திருமுழுக்கு தந்த அந்த தூய ஆவி என்னுள் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இருக்கிறதா இல்லையா? நான் சமீபத்தில் 25 வருடம் திருமணமாகி 25 வருடம் ஆன தம்பதியரை சந்தித்தேன். சம்பதியரை சந்தித்த நேரத்திலே அன்புமிக்கவர்களே, மனைவியினிடத்திலே அவர்கள் தனியாக வந்தார்கள். வந்த நேரத்தில், அம்மா 25 வருடம் உங்களுடைய திருமண நாளில் நீங்கள் என்ன செய்திருங்க, திருமண நாளை கொண்டாடி செலவிட்டீர்கள், மகிழ்ச்சி. இந்த 25 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடினீர்களா, நீங்கள் செலவழித்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரங்கள் காலங்கள் மகிழ்ச்சியில் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அந்த அம்மா 1-2 கதைகள் சொன்னாங்க. என்ன தெரியுமா அன்புமிக்கவர்களே, ஃபாதர் 25 வருடம் நாங்கள் நிறைவு செய்தோம். ஆனால் அதிகமான நேரத்திலே பேருக்கு தான் கணவன் மனைவி என்று வாழ்ந்தோம். என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான நிம்மதி இல்லை. ஏதோ தாலி கட்டினாரு, அதற்காக குடும்பமானோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் விட்டு கொடுத்து தான் வாழ்ந்தேன். அது மட்டுமல்ல, அதிகமான நேரங்களில் குடும்பம்னு ஆன பிறகு பிரிஞ்சா எனக்கு அவமானம் வருமே அப்படின்னு நினைச்சுதான் நான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன், இந்த திருமண வாழ்வை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்று அந்த அம்மா என்னிடம் சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, பிடிக்கிறதோ இல்லையோ, விரும்புகிறார்களோ விரும்பலையோ, ஆனால் திருமணம் என்ன ஒன்று வந்த பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளத்தில் ஒரு சில நேரத்தில் புழுகி வெளியே சொல்ல முடியாமல் மென்று சாப்பிட முடியாமலும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகம் உண்டு. அப்படி அந்த அம்மா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கஷ்டப்படும் போது எனக்குள் இருக்கின்ற தூய ஆவியானவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இன்னொரு தம்பதிகளை பார்த்தேன். யார் தெரியுமா? 60ஆம் கல்யாணம் நடத்தினவங்க, 60ஆம் திருமணம். 60 திருமணமாகி 60 ஆண்டுகள் கழிந்த பிறகு என்ன செய்வாங்க, மீண்டும் ஒரு திருமணம் நடத்துவாங்க. நான் எனக்கு குருப்பட்டம் கிடச்சி 2 வருஷம் முடிச்சுட்டு 60 வயதான ஒரு அம்மா அப்பா 2 பேரும் என்னுடைய அம்மா அப்பா வயசில் இருப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய காலை தொடும்போது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கூச்சமாக இருந்தது. கூச்சம்னு சொல்கிறத விடைக்கும் ஒரு ஒரு
ஒரு மாதிரியான ஒரு தகுதியில்லாத நிலையை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் அவங்க பெரியவங்க, 60 வயசு 70 வயசு ஆனவங்க, அவங்க என்னுடைய காலை தொட்டு வணங்கும் போது எனக்கு அப்படி அந்த முடியெல்லாம் சிலிர்த்தது மாதிரியான ஒரு உணர்வு வந்தது. ஆனால் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், வரும்போது ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அவங்க அவர் ஐயா வந்துட்டு அந்த அம்மாவை உட்கார சொல்லி, அதுக்கு பிறகு அவர் உட்காந்து பக்கத்தில் இருந்த தண்ணி அப்போ எடுத்து கொடுத்து குடிக்கிறியான்னு கேட்டு 60 இதில் அங்கே நடக்குது பாருங்க. அப்போ அவ்வளவு கேரோட, அப்போ அவ்வளவு என்னென்ன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் என்னால் இந்த தம்பதிகளில் பார்க்க முடிந்தது. அப்போதான் 60 உண்டு ஆழமான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னோட ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க இப்படிப்பட்ட நபர்களும் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒன்று கேட்டு பார்க்கணும், இவர்களிடத்தில் தூய ஆவி மகிழ்வாரா இல்லை துன்பப்படுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நமக்கு தெரியும் என்ன செய்வாங்க, மகிழ்வார் அப்படின்னு சொல்லி. அன்புமிக்கவர்களே, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, அதாவது அதே கேள்விதான் தொடர்ந்து வருகிறது, நம்மில் தூய ஆவி மகிழ்கின்றாரா மகிழல்லையா அப்படின்னு சொல்லி வரும்போது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:29 சொல்லுகின்றது. முதல்ல வாசிச்சதுன எபேசியர் 4:30. அப்ப இது எபேசியர் 4:29. அதற்கு முந்தின இறை வார்த்தை தான் இது, அதுக்கு முந்தின இறை வார்த்தை. இதை சொல்லிட்டு தான் தூய பவுல் என்ன சொல்றாரு, தூய ஆவியாருக்கு களங்கம் விளைவிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. 4:29 வாசிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்போ தூய பவுல் இந்த இறை வார்த்தையை நமக்கு தந்து விட்டு தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய ஆவிக்கு களங்கம் விளைவிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இடது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 2 கரங்களையும் அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புமிக்கவர்களே, கெட்ட வார்த்தை. ஒரு சில நபர்கள் என்னிடம் சொல்லுவாங்க, ஃபாதர் எவ்வளவுதான் முயற்சி பண்ண பிறகு இந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வர்றது நிற்க மாட்டேங்குது. இவங்கெல்லாம் நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, மணிக்கூர் கணக்காக இருந்து கோயிலில் ஜெபம் சொல்லக்கூடியவங்க, நல்ல உயர்ந்த மனிதர்கள், பண்புகளை கொண்டவங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு பகுதியில் அவர்களால என்ன செய்ய முடியல, கோபத்தை கட்டுப்படுத்தி என்ன செய்ய முடியல, அமைதியாக இருக்க முடியல. ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, வெடிச்சு சிதறிடுறாங்க கோபம். அப்போ இவர்களிடத்திலே நான் கண்ட ஒரு வார்த்தை என்னது அப்படின்னா, அன்புமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆனாலும் ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, உதிர்த்து விடுகின்றார்கள். தூய பவுல் என்ன சொல்றாரு, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆக சொல்ல வர ஒரே ஒரு கருத்து தான் என்னது அப்படின்னா, நாம் சொல்லுகின்ற வார்த்தை தேவைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்கள் பயன்படும்படியாக இருக்க வேண்டும். அருள் வளமுள்ள சொற்களையே பேச வேண்டும். அருள் வளமுள்ள சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாதாரணமா பேசக்கூடிய கெட்ட வார்த்தை அவர் சொல்லல, மாறாக ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய என்னது, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகின்றதா அல்லது பிறரை வளர்ச்சி அடைய வைக்கின்றதா? இதன் அடிப்படையில் தான் தூய ஆவியாரை நாம் துயரப்படுத்துகிறோமா இல்லை மகிழ்ச்சி படுத்துகிறோமா என்று நம்மால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அன்புமிக்கவர்களே, ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாக்கோபு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தூற்றுவதும் இன்னாவே சாயலாக படைத்த மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய வாசிங்க பாப்போம். யாக்கோபு 3:9, தந்தையாம்
ஆண்டவரை போற்றுவதும் இன்னாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் இன்னாவே. அன்புமிக்கவர்களே, உங்களுக்கும் தெரியும், ஒரு சில நேரத்தில் இந்த வாய் வச்சு தூற்றுவோம், அடுத்த வாய் வச்சு என்ன செய்வோம், அடுத்த மறுகணமே போற்றுவோம். அல்லது கொஞ்ச நேரம் போற்றுவோம், அடுத்தது என்ன செய்வோம், தூற்றுவோம். ஒரே வாய் தான் என்ன செய்யும், நல்லதையும் சொல்லும் தீயதையும் சொல்லும். காலையில அவ நல்லா இருந்தா, அவள மாதிரி ஆட்கள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் அன்று மாலை யார ஏதோ அவர்களை பற்றி இல்லாதது போல்லாத சொல்லும் போது அதே வாய் தான் என்ன செய்யும், அவ அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா அப்படின்னு சொல். ஆக தூற்றுவதும் இன்னாவே, போற்றுவதும் இன்னாவே. அடுத்தது அதே யாக்கோபு எழுதிய திருமுகம், அடுத்த வசனத்தை வாசிங்க, 3:10. போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது என்று சொல்லப்படுகிறாக. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்கின்றது, வருகின்றது. அடுத்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது, என்ன சொல்லுகின்றது, 3:11. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் கடல் நீரும் சுரக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உப்பு நீரும் சுரக்குமா என்று யாக்கோபு நம்மை பார்த்து கேட்கின்றார். நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் என்ன செய்யும், ஒரே வாயிலிருந்து வருமா அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா, தூய பவுல் கேட்கிறார். தூய பவுல் இல்லை, யாக்கோபு கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இதிலிருந்து ஒரு உண்மை வெளிப்படுகின்றது. என்ன தெரியுமா, உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். சட்டியில என்ன இருக்கோ அதுதான் அகப்பையிலையும் வரும். உன்னிடத்திலே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள் இருந்தால் வரக்கூடியது வெளியே வர்றது என்ன வரும், நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தை. அடுத்து வர என்னது, பிறரை பயன் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து தீய வார்த்தை வெளியே வருகின்றதோ அந்த மனிதருக்குள்ளாடி என்ன இருக்கு, தீமை நிறைந்திருக்கின்றது, தீய வார்த்தைகள் நிறைந்திருக்கின்றது. சுத்தப்படுத்தல, எதை சுத்தப்படுத்தல, மனதை கழுவி சுத்தப்படுத்தல. தீமைகளினுடைய பிறப்பிடமாக என்ன இருக்கு, மனது இருக்கின்றது. அதனாலதான் உள்ளத்தின் நிறைவு நின்று என்ன செய்யும், வாய் பேசும் என்று சொல்லப்படுகின்றதாக. நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒரு தாக்கம் உண்டா இல்லையா, உண்டு. அன்புமிக்கவர்களே, நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒரு தாக்கம் என்ன உண்டு. அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். கடந்த வருடம் இந்த மேல் பகுதியில், இந்த ஷெட்டு மேல் பகுதியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 3 சகோதரர்கள் மதுரையிலிருந்து வந்தாங்க. 3 சகோதரர்கள் மதுரையிலிருந்து வந்தாங்க. 2 நாள் அந்த ஹால் மேல் பகுதியில் பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு மறுநாள் காலையில் வர வேண்டியவங்க. 3 பேரும் அன்று வரல. நான் 10 மணிக்கு தொலைபேசியில் அழைக்கிறேன், அவங்க எடுக்கலை. 11 மணிக்கு அழைக்கிறேன், எடுக்கலை. 12 மணிக்கு அழைக்கிறேன், எடுக்கலை. அதுக்கு பிறகு நான் இனி வரமாட்டாங்க அப்படின்னு முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்தா ஒரு கால் வருது. அந்த 3 பேரில் லீடர்னு சொல்லக்கூடிய பையன் எனக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபாதர் இன்னைக்கு எங்களால் வர முடியாது. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நேற்றுக்கு வேலைக்கு வந்த பையன், ஒரு 35 வயசு தான் இருக்கும், அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படிப்பா இறந்தான், நேற்றுக்கு நல்லா தானே ஏறி வேலையெல்லாம் செய்தான், பெயிண்ட் அடிச்சானே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இன்று காலையில் கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே சண்டை வந்தது, வாய் தகராறு வந்தது. அவருடைய மனைவி வாய்க்கு வந்தவாறு தகாத வார்த்தைகள் வைத்து திட்டினார்கள். மனம் உடைஞ்சு போய் தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான். தூக்கு போட்டு இறந்துட்டான், அதனால இன்னைக்கு அவனுக்கு 3 மணிக்கு தான் அடக்கம், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அன்புமிக்கவர்களே, நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒரு தாக்கம் உண்டு. அது கேட்கின்ற நபர்களுக்கு ஒரு நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ போய் தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால தான் சொல்லப்படுகின்றது என்னது, நமது வாயின் வார்த்தை என்ன செய்யணும், கேட்கிறவர்களை என்ன செய்யணும், ஒரு சக்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் என்ன செய்வோம்,
குருவானவர்கள் ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உன்னை என்ன செய்றேன், எல்லா தீங்கிலிருந்து விலக்கி கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நோய் நொடிகள், பேய்கள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் தகர்ந்து போகும். ஆக நான் உச்சரிக்கின்ற வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் சொல்லும் போது அதுக்கு ஒரு இஃபெக்ட், ஒரு தாக்கம் வந்து அது என்ன செய்து ஒரு விடுதலையை கொண்டு வருகின்றது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு தாக்கம் என்ன உண்டு உண்டு உண்டா இல்லையா? 2 பெண்கள் சந்திக்கின்றார்கள். 2 பெண்கள் சந்திக்கின்றார்கள். யாரெல்லாம்? அன்னை மரியாள், எலிசபெத். அன்னை மரியாள், எலிசபெத் 2 பெண்கள் சந்திக்கின்றார்கள். சந்தித்து அன்னை மரியாள் என்ன செய்றாங்க, போய் அவர்களை கட்டிப்பிடிச்ச நேரத்துல எலிசபெத் வாழ்த்தினார்கள். என்ன வாழ்த்தினார்கள்? பெண்களுக்குள் ஆசீர் பெற்ற நீர் என்னிடம் வர நான் தகுதியற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வயிற்றிலிருந்து யாரு ஆடுறது? திருமுழுக்கு யோவான் என்ன செய்றார்? அக்களிப்பால் துள்ளினார் என்று நாம் என்ன செய்றோம், விவிலியத்துல வாசிக்கின்றோம். ஆனால் இன்று 2 பெண்கள் சந்தித்தால், என்ன பேசுவாங்க? ஒருத்தர் வாழ்த்துவாங்களா? இல்ல. யாரை பத்தி பேசுவாங்க? 3வது ஆளை பத்தி தான் பேசுவார்கள். அப்ப தூய ஆவியாருக்கு என்ன செய்யாதீர்கள், துயரம் வருவிக்காதீர்கள் என்று சொல்லப்படும். அன்புமிக்கவர்களே, ஒரு கூட்டம் என்னது, யங்ஸ்டர்ஸ், இளையோர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் குறை சொல்லல. ஒரு கூட்டம், ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்ன செய்றாங்க, வர்றாங்க. 6-7 பேர் சேர்ந்து வரும்போது என்ன செய்கிறார்கள்? 6-7 பேர் சேர்ந்து வரும்போது பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? ஜாலியா பேசுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாலியா பேசுறோம், ஜோக் அடிக்கிறோம், என்ன செய்றோம், அது மற்றவங்களை மகிழ்விக்கிறது மாதிரி என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படி பிறருக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருந்தாலும் அது அருள் வளமிக்க வார்த்தைகள் அல்ல. இவ்வாறு தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தூய ஆவியார் என்ன செய்கிறார்? துயரப்படுகிறார். காரணம் என்னவென்றால், ஒருவர் மற்றவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யல, அருள் வளமிக்க வார்த்தைகளாக இல்லை, பிறரை கட்டி எழுப்புகின்ற வார்த்தைகளாக இல்லை. அதனால் தான் தூய ஆவியார் என்ன செய்கிறார்? துயரப்படுகிறார். எனவே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமாம்? கேட்போர் பயன் உள்ள வகையில் பொறுமையோடு நாம் என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை நம்பினால் மீட்படைவோம் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:9 நமக்கு சொல்லுகின்றது. அப்ப என்ன பேசிட்டு வந்தோம்? 2, 3 அல்லது 4, 5 நபர்கள் சேர்ந்து என்ன செய்றாங்க? தங்களுக்குள் பேசி கூச்சலிட்டு ஏதோ பேசுறாங்க, மகிழ்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அன்புமிக்கவர்களே, அந்த இடத்தில் நாம் என்ன சொல்லுவோம் என்றால், கண்டிப்பாக பிறருக்கு அந்த வார்த்தைகள் பயன் தரவில்லை என்றால் அது நாம் தூய ஆவியாரை என்ன செய்றோம், துயரப்படுத்துகிறோம். ஏனென்றால் இறை வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை எப்படி இருக்கணுமா? மற்றவர்கள் விரும்பி கேட்டு அருள் வளமுள்ள வார்த்தைகளையே பேசுங்கள். நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கும் பலன் தரும், மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அது பலன் விளைவிக்க வேண்டும். அவ்வாறு வரும்போதுதான் அதிலிருந்து என்ன வருகின்றது? தூயாவி மகிழ்கின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன், நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு என்ன உண்டு? நம்மை மீட்கின்ற சக்தி உண்டு. நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு என்ன உண்டு? நம்மை மீட்கின்ற சக்தி உண்டு. வாசிங்க பார்ப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:9. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்படைவீர்கள். ஆக இயேசு ஆண்டவர் என யார் யாரெல்லாம் வாயார அறிக்கையிடுகின்றார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:10 அதுல 2வது பகுதி சொல்லுகின்றது, வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அன்புமிக்கவர்களே, வாயார அறிக்கையிட வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று நாம் வாயார அறிக்கையிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? மீட்பு கிடைக்கின்றது. ஆக நம்முடைய வார்த்தை எதை தரக்கூடிய வல்லமை உள்ளது? நமக்கு மீட்பை தரக்கூடிய வல்லமை உண்டு. அதனால் தான் என்ன சொல்லுகின்றார்? தூய ஆவியாரை துயரப்படுத்துவதற்கு முன்னால் தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய வார்த்தை என்ன செய்யணும்? பிறருக்கு பலனளிக்கக்கூடிய அருள் வளமிக்க வார்த்தைகளாக என்ன செய்யணும்? இருக்கணும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக வார்த்தை நம்மை மீட்புக்கு இட்டு செல்லுகின்றது. அன்பு மிக்கவர்களே, அந்த வார்த்தைகள் தான் நம்மை என்ன செய்யும்? கேட்பவருக்கும் பலன் தர வைக்கின்றது. அடிக்கடி கோபப்பட்டு தேவையில்லாம அதிகமான பேர் அன்பு மிக்கவர்களே, ஏன்னா நாம் பார்க்கறது என்னன்னா, ஃபாதர் அடிக்கடி கோபம் வருது. பாவசங்கரத்தனத்துக்கு உட்கார்ந்தாலும் முதல்ல வரக்கூடிய வார்த்தை, ஃபாதர் அடிக்கடி எனக்கு கோபம் வருது. என்னால் கோபம் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்கின்ற இறைவார்த்தை என்ன தெரியுமா? இந்த இறைவார்த்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். திருப்பாடல்கள் 141:3. திருப்பாடல்கள் 141:3. நான் அடிக்கடி சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுகிறேன். கோபத்தை என்னால் அடக்க முடியாமல் நான் நினைச்சுகிறேன், தடுமாறுகிறேன். மற்றவர்களை தரக்குறைவாக பேசுகின்றேன். என்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாறாக என்னுடைய வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் வந்து பிறரை காயப்படுத்துகின்றது, சண்டை வருகின்றது, சச்சரவு வருகின்றது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொல்லக்கூடிய இறைவார்த்தை திருப்பாடல்கள் 141:3. வாசிங்க பாப்போம். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். அன்புமிக்கவர்களே, அதிகமான நிறைய நபர்கள் இந்த இறைவார்த்தையை தியானிக்கின்றார்கள். தியானித்து எனக்கிடத்தில் அதனுடைய பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். ஃபாதர், இந்த வார்த்தையை வாசித்து வாசித்து தியானிச்சு வரும்போது எங்களை அறியாமலே நாவுக்கு கண்ட்ரோல் வருகின்றது, கட்டுப்பாடு வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அது எப்ப நடக்கும் தெரியுமா அன்பு மிக்கவர்களே? திருப்பாடல்கள் 141:3 நீங்கள் தியானித்து அந்த இறைவார்த்தை என்னில் மாமிசமாகும் போது, அது மனு உரு எடுக்கும் போது என்னுடைய வாய்க்கு என்ன வருகிறது? கட்டுப்பாடு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இறைவார்த்தை தியானிக்க மீண்டும் என்னுடைய நாவால் உச்சரிக்க என்ன இறைவார்த்தை? ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என்று நான் மீண்டும் திரும்ப அந்த இறைவார்த்தை என்னில் மாமிசம் தரிக்கிற அளவுக்கும் அதை தியானித்து வரும்போது இறுதியாக என்னுடைய வாய்க்கு என்ன கிடைக்கின்றது? என்ன கிடைக்கின்றது? கட்டுப்பாடு கிடைக்கின்றது. கடவுளே அந்த கட்டுப்பாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன்? தேவையில்லாதது என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். கோபம் வந்தாலும் நிதானிப்பேன். எனக்குள்ள சகிப்புத்தன்மை உருவாகும். தேவையில்லாம வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டேன்? விடமாட்டேன். கட்டுப்படுத்துறது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த இறை வார்த்தையிலிருந்து நமக்கு கட்டுப்பாடு. இது ஆஸ்பத்திரியில போனா மருந்தெல்லாம் தந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க. வாயை கட்டுப்படுத்த முடியுமா? வாயை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. எத்தனைதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும், என்னது நோபல் பரிசு பெற்ற மருந்து பெற்றாலும், என்ன மருந்து போட்டாலும் வாயை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அருள் வேண்டும். அந்த அருள் இருந்தால் மட்டும்தான் நாவை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். எனவே இந்த இறை வார்த்தையின் மூலமாகத்தான் ஆவியார் நம்மில் செயல்படுகின்றார். ஏனெனில் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அது எங்கு சொல்ல யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது இறைவார்த்தை என்ன சொல்லுகின்றது என்றால், நான் பேசிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. ஆக நீங்கள் தியானிக்கின்ற இந்த வார்த்தை அது உடைய அதிலிருந்து வெளிப்படுவது என்னது? ஆவியானவர். அதனால் தான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது இறைவார்த்தை சொல்லுகின்றது என்னது? என்னுடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் இந்த வார்த்தையை உச்சரிக்கின்றார்களோ, மீண்டும்
மீண்டும் மீண்டும் மீண்டும் தியானிக்கின்றார்களோ அதிலிருந்து வாழ்வு தருகின்ற ஊற்றாகிய எனது தூய ஆவியை நான் புறப்பட செய்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இறை வார்த்தையை எனது பயன்படுத்தினார்களோ அதற்கு நான் பலன் கொடுக்காமல் திரும்ப வராது என்று சொல்லுகின்றார். ஆக அன்புமிக்கவர்களே, ஒரு சிலரிடம் என்ன இருக்கின்றது, நிறைய பேசுறாங்க, சொற்குற்றத்தில் அகப்படுகிறார்கள். நான் ஒரு சிலர்கிட்ட 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் இவன் 1.25 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்கிறேன். தொய்வு வராது. சலுப்புன்னு தானே சொல்லுவாங்க, அலுப்பு தட்டாது. வேற என்ன சொல்லுவீங்க, போர் அடிக்காது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா என்னது, போர் அடிக்காது, அலுத்து போகாது, பேசிட்டே இருப்போம். ஏன்? அந்த பக்கத்திலிருந்து இறை வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இறை வார்த்தையை நானும் சொல்லி 2 பேரும் அந்த வார்த்தை தான், நான் சொல்லுகின்ற வார்த்தை அவங்களுக்கு பலனுள்ளதாக அமையும், அவங்க சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு பலனுள்ளதாக அமையும். ஆக ஒருவருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தையானது பிறருக்கு பயன் கொடுப்பதாக இருந்தால் எப்படியும் நாம் என்ன செய்வோம், கேட்டுட்டே இருப்போம். அந்த வார்த்தைகள் அருள் வளமுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அப்போ நம்ம பேசி பேசி வரும்போது இறை வார்த்தையை, அருள் வளமுள்ள வார்த்தைகளை பேச 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 தூய ஆவியார் என்ன செய்வார், நிழல் ஆடுவார். எனவே தான் ஒருத்தர்கிட்ட பேசினா என்ன செய்யாது, 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் போனதே தெரியாது. இது எப்படா போயிருச்சு அப்படின்னு சொல்லி நாம யோசிப்போம். அன்புமிக்கவர்களே, அதுதான் வார்த்தை, அதுதான் உண்மையான வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. அது பிறரை என்ன செய்யணும், கட்டி எழுப்பணும். அன்புமிக்கவர்களே, நாம் சொல்லுகின்ற வார்த்தையால் பிறர் என்ன செய்யக்கூடாது, கீழே விழக்கூடாது, மாறாக என்ன செய்யணும், எழும்பி நிற்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, பெந்தகோஸ்து நாளின் போது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே எப்படி இறங்கி வந்தார்? காதாக இறங்கி வந்தாரா, மூக்காக இறங்கி வந்தாரா, வாயாக இறங்கி வந்தாரா, பல்லாக இறங்கி வந்தாரா, கண்ணாக இறங்கி வந்தாரா, கை கால்களாக இறங்கி வந்தாரா, எதாக இறங்கி வந்தார்? வாசிங்க. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினது நாக்கு. இறங்கினது என்னது? நாக்கு. ஏனென்றால் அந்த நாக்குல தான் வாக்கு இருந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக இறங்கி வந்தது எங்கிருந்து இறங்கி வந்தது? விண்ணிலிருந்து இறங்கி வந்தது. எப்படி இறங்கி வந்தது? நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்ததே. அது எதாக இறங்கி வந்தது? நாக்காக இறங்கி வந்தது, பிளவுபட்ட நாவாக இறங்கி வந்தது. ஏன் நாக்கை கடவுள் அனுப்ப வேண்டும்? ஏன் நாக்கை தூய ஆவியின் வடிவத்திலே அனுப்ப வேண்டும்? எதற்கு அனுப்ப வேண்டும்? ஏன் அனுப்பணும்? நாக்கை அனுப்ப வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த நாக்கில் தான் கடவுளுடைய ஒட்டுமொத்த என்னது ரகசியமான வாக்கையும் வைத்து அனுப்பி இருக்கின்றார். என்னதான் சொல்லுவாங்க? நாக்கு தான் வாக்கு, வாக்கு தான் நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக அன்புமிக்கவர்களே, புறாவடிவில் இறங்கி வரவில்லை, பிளவுபட்ட நாவடிவில் இறங்கி வந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட என்ன செய்றாங்க? முதல்ல பண்ணது என்னது? பேசினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். என்ன பேசினார்கள்? நற்செய்தியை பேசினார்கள். அப்போ பிளவுபட்ட நாவடிவில் வந்து இறங்கிய அந்த தூய ஆவியானவர் எதாக வந்து இறங்கினார்? நெருப்பு போன்று வந்து இறங்கினார். அவர்களுடைய நாவிலே தன்னுடைய வார்த்தையை வைப்பதற்காக வந்திறங்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்வாறு நாக்காக வந்து இறங்கிய தூய ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது என்னுடைய நாக்கிலிருந்தும் என்ன வர வேண்டும்? எப்படிப்பட்ட வார்த்தைகள் வர வேண்டும்? பிறருக்கு பலன் தரக்கூடிய வார்த்தைகளாக என்ன செய்யணும்? அது வரணும். அவ்வாறு வரவில்லை என்றால் அந்த வார்த்தை எங்கிருந்து வரவில்லை? தூய ஆவியாரிடமிருந்து வரவில்லை, தீய ஆவியிடமிருந்தே வருகின்றது. யாராவது ஏதாவது நமக்கு பயனில்லாத வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தை எங்கிருந்து வருகின்றது? அவர்களிடத்தின் உள்ளத்தில் இருக்கின்ற எதிலிருந்து வருகின்றது? சாக்கடையிலிருந்து வருகின்றது. அவன் கழுவி சுத்தப்படுத்தல. அப்ப நாம ஒன்றை கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டோம்? நாம பேசுகின்ற வார்த்தைகள் என்ன செய்யணும்? பிறருக்கு பயன் உள்ளதாக,
அமைய வேண்டும், அருள் வளம் மிக்கதாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் தூய ஆவியார் மகிழ்வார், அல்லது தூய ஆவியார் என்ன செய்வார்? துயரப்படுவார். அடுத்தது இதே வார்த்தை, அதாவது 29 வாசித்தோம். எபேசியர் 29 வாசிச்சோம், 30 வாசிச்சோம். 30 என்ன வாசிச்சோம்? தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். அடுத்த இறைவார்த்தை முக்கியமானது, அதை வாசிங்க. எபேசியர் 4:31. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். போதும், உங்களை விட்டு நீக்குங்கள். அப்போ தூய ஆவியாருக்கு நான் துயரம் வருவிக்காமல் இருக்க செய்ய வேண்டியது என்னன்னா, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், தீமை அனைத்தையும் என்னை விட்டு நான் மாற்றும் போதுதான் நான் என்ன செய்கின்றேன்? தூய ஆவியாரை மகிழ்ச்சி படுத்துகின்றேன், அல்லது தூய ஆவியாருக்கு என்ன செய்றேன்? துயரம் வருவிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில நாம் வாசிச்சோம். தூய ஆவியாரை துயரப்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று யார் சொல்லுகின்றார்? எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். மனக்கசப்புன்னா என்ன? மனக்கசப்பு என்றால் என்ன? நமக்கு மற்றவர்களோடு ஒரு கருத்து வேறுபாடோ, ஒரு ஏமாற்றமோ, ஒரு கசப்பான ஒரு அனுபவமோ நமக்கு வருகின்ற நேரத்தில் என்ன வருது? மனக்கசப்பு வருகின்றது. அதுதானே மனக்கசப்பு. மற்றவங்களோடு ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அல்லது ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது மனசு என்ன செய்யுது? கஷ்டப்படுது. அது என்னது? மனக்கசப்பு. அப்போ இது நமக்கு பல வேளைகளில் வந்து செல்வது. மனக்கசப்பு என்ன செய்யுது? பல வேளைகளில் வந்து செல்வது. இதை எப்படி கையாள்வது? மனக்கசப்பு வரும்போது இதனால் என்ன செய்தார்? நமக்கு மனக்கசப்பு வரும்போது தூய ஆவியாரால் என்ன செய்ய முடியல? சுதந்திரமாக செயல்பட முடியலை. ஏதோ ஒரு பிளாக் வருது, ஒரு அடைப்பு வருது. அப்போ சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலை நமக்கு இல்லாமல் போகின்றது. ஆக மனக்கசப்பு எழுகின்ற நேரத்தில் இதை நீப்பதற்கு என்ன செய்யணும்? முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், நான் காயப்பட்டிருக்கிறேன் என்று. நான் என்ன செய்யறேன்? இந்த மனக்கசப்பால் காயப்பட்டிருக்கிறேன் என்று நான் என்ன செய்யணும்? என்னை நான் உணர வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும்? மனக்கசப்பு எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி வந்திருக்கோம்? மற்றவர்களிடமிருந்து நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், மற்றவர்களிடத்தில் நான் அதிகமான எதிர்பார்ப்பை வைத்திருந்தேன். அந்த எதிர்பார்ப்பின் மூலமாக என்ன செய்யுது? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத நேரத்தில் மனக்கசப்பு வருகின்றது. அதுக்கு பிறகு மற்றவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல, தவறாக புரிஞ்சுக்கிடுறாங்க. அந்த நேரத்தில் மனக்கசப்பு வருகின்றது. மற்றவர்கள் என்ன செய்வாங்க? கீழ்த்தரமாக நடத்தி இருப்பாங்க. அந்த நடத்திய விதங்கள் கூட எனக்கு என்ன செய்யும்? மனக்கசப்பை உருவாக்கும். எனவே என்ன செய்யணும்னா, அதிகமாக இவ்வாறு ஒரு சூழல்கள் வரும்போது நாம் நேரடியாக என்ன செய்யணும்? அந்த நபரிடத்துல போய் பேசுறது நல்லது. நேரடியாக என்ன செய்யணும்? போய் பேசுறது நல்லது. அவங்கள குத்தப்படுத்தக்கூடாது. உன்னால தான் எனக்கு இது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு குத்தப்படுத்தக்கூடாது. மாறாக என்ன சொல்லணும்? அந்த நபரிடத்துல போய் பேசி, எப்படி பேசணும்? அந்த நேரத்தில் என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துருச்சு, நீங்க அந்த வார்த்தை சொன்னதுனால எனக்கு என்ன செய்துச்சு? மனக்கசப்பு வந்துருச்சு, மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அவர்களை குற்றப்படுத்தாத அளவுக்கு நாம் அவர்களிடத்துல சொல்லும் போது அவர்கள் என்ன செய்வாங்க? அதை பற்றி என்ன செய்வாங்க? புரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? அவர்களை மன்னிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஏன் கடவுள் எத்தனை தடவை மன்னிக்க சொன்னாரு? 7 முறை மன்னிக்க சொன்னார். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், மனக்கசப்பு உடையவர்கள், எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த மாதிரிப்பட்ட தவறுகளில் விழக்கூடிய மக்கள். எனவே அன்பு மிக்கவர்களை, கடவுள் நமக்கு சொல்லுவது என்ன செய்யணும்? மனக்கசப்பை நீக்க வேண்டும். அவன் தூய பவுல் சொல்றதுல ஒன்று மனக்கசப்பு, இரண்டாவது என்னது? சீற்றம். சீற்றம் என்னது? கடுமையான கோபம். அது எப்படி இருக்கும்?
சீற்றம் எப்படி சொல்லுவாங்க? கடல் சீற்றம், கடல் சீற்றம், புயல் சீற்றம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதானே? நீங்க அப்படித்தானே இருப்பீங்க, அப்படித்தானே நிற்பீங்க. எப்படி இருப்பீங்க? கோவம் வந்தா எப்படி நிற்பீங்க? வச்சுட்டு எப்படி நிற்பாங்க? இந்த பத்திரகாளி மாதிரி நிற்பாங்க. அப்படிதானே? அது சீற்றம். கடல் அலையை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி? கடல் சீற்றம். அப்போ அந்த சீற்றம் வரும்போது கோபத்தினுடைய அடுத்த நிலை தான் என்னது? சீற்றம். உண்மையா இல்லையா? கோபம் வந்து அது முத்துனாதான் என்ன செய்யுது? சீற்றம் வருகின்றது. அப்போ கடல் சீற்றம் போல நாம் என்ன செய்வோம்? பொங்கி எழுவோம். அப்படி எழும்போது என்ன செய்யுது? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உடனே அமைதிப்படுத்த முடியாது. ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கோபத்துல முடிவெடுக்க கூடாது. கோபத்துல முடிவெடுக்க கூடாது. முடிவெடுத்துட்டாங்கன்னா, நான் கொஞ்ச நேரமே ஒன்று சொன்னேன், அந்த பையன் என்னது? தற்கொலை. கோபத்துல முடிவெடுக்கிறது, நான் இனி இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட், அதோட ஆளு காலி. அப்போ சீற்றத்தில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. அவ்வாறு முடிவெடுத்தீர்கள் என்றால் அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்? தவறாக இருக்கும். எனவே கோபத்தில் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. உடனடியாக எதிர்வினை ஆற்றக்கூடாது. சீற்றத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் எதை தூக்குவாங்க? அறிவாவை தூக்குவாங்க. இந்த பெண்கள் தோசை சுட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க? தோசை கரண்டி எடுத்துட்டு என்ன செய்வாங்க? அப்பப்புன்னு அப்பிடுவாங்க. அப்போ உடனடியாக என்ன செய்யக்கூடாது? எதிர்வினை ஆற்றக்கூடாது. பெண்களுக்கும் தயவு செய்து ஆண்களை பாதுகாக்கணும் இல்லையாப்பா? அதனால அவங்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க கோபத்துல என்ன செய்திருக்காங்க? முடிவெடுத்துறாதீங்க. எங்க ஆண் ஜாதி எல்லாம் என்னது? பாவம் மனிதர்கள், சரியா? அப்ப நீங்க அஸ்திரம் எடுக்க போய் நம்ம செதஞ்சு சின்ன பின்ன ஆயிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? கோபத்துல முடிவெடுக்க கூடாது. இதய துடிப்பு அதிகமாகும். ஆகுமாகாதா? ஆகுமாகாதா? 72 டிகிரியில இருக்கக்கூடிய இதயம் எத்தனை இருக்கும்? 92 டிகிரிக்கு போகும். பம்பிங் பெருசாகும். அப்படித்தானே? பார்த்துருக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? ரொம்ப டேஞ்சரான பகுதி. அதனால என்ன இருக்கு? அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன செய்திடும்? இதயம் டேமேஜ். சீற்றத்தின் பின்னால் என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஏமாற்றம், பயம், நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். அந்த நிலைகள் தான் அன்புமிக்கவர்களே. உள்ளிருந்து எழுகின்ற சீற்றம் நாம கட்டுப்படுத்தினால்தான் அது என்ன செய்யும்? அமையும். பின்னாடி இருந்து வெளியே இருந்து எந்த காரணிகளாலும் அதை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அப்ப தூய பவுல் சொன்ன இரண்டாவது விஷயம் என்னது? சீற்றம். முதல்ல மனக்கசப்பு, இரண்டாவது சீற்றம், மூன்றாவது சினம். சினம் என்பது என்ன? சினம் என்பது என்ன? கோபம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். சினம் என்பது என்னது? கோபம். ஒருவர் தன்னை காக்க விரும்பினால் என்னது? சினம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினமே அவரை கொன்றுவிடும். என்ன வள்ளுவர் அதுக்கு என்ன சொல்றாரு? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னையே கொல்லும் சினம். அந்த சினம் என்ன செய்யுமா? முறைப்படுத்தலைன்னு சொன்னா, பாதுகாக்கலைன்னா அது தன்னையே என்ன செய்யும்? கொல்லும். அப்போ அதனாலதான் சொல்றாங்க, சினம், கோபம் தன்னை பாதுகாக்காவிட்டால் அது என்ன செய்யும்? தன்னையே என்ன செய்யும்? அழித்து விடும். கோபத்தினால விழுந்த இடிந்து போன சாம்ராஜ்யங்கள் உண்டு, கோட்டைகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சினம் வந்தால் என்ன நடக்கும்? மன அமைதி கெடும். அப்படிதானே? மன அமைதி கெடும். உடல் நலம் பாதிக்கும். சினம் வரும்போது என்ன வேணும்? எது முக்கியம்? நாவடக்கம் முக்கியம். சினம் வரும்போது என்ன செய்யணும்? நாவடக்கம் முக்கியம். சினம் வரும்போது நாவடக்கம் முக்கியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்யும்? கூவம் ஆறு ஓடுனது மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்மில் சகிப்புத்தன்மை என்ன செய்யணும்? வளர வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை இயேசு சிலுவையில் பட்ட சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? கூச்சல். கூச்சல். கூச்சல் போட்டிருக்கிறீங்களா? ஒரு அம்மா அப்படியே பாக்குறாங்க, என்ன ஃபாதர் வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு. கூச்சல். மனக்கசப்பு மனதில் தொடங்கும், சினம் உள்ளே எரியும், சீற்றம் ஆவேசமாக மாறும். அதன் வெளிப்பாடே கூச்சல். கோவப்பட்டு கத்துவதுதான் கூச்சல். அப்ப எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஒரு தொடர்பு இருக்கு. முதல்ல என்னது? மனக்கசப்பு, அடுத்தது சீற்றம், அடுத்தது சினம்,
கூச்சல். அப்ப இந்த மூணுனுடைய வெளிப்பாடு தான் என்னது? கூச்சல். கூச்சல் போடுவாங்க, அப்படிதானே? கூச்சலின் முடிவு எதுல வந்து முடியும்? சண்டையில் வந்து முடியும். சண்டையில வந்து முடியும். கொலாய்க்கு இடையில நின்று முடிபிடிச்சு சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படித்தானே? கொலாய் அடியில. அப்ப கூச்சல் வரும்போது தெளிவாக என்ன செய்ய முடியாது? சிந்திக்க முடியாது. எதிரில் இருப்பவர் கூச்சல் போடும்போது நாம என்ன செய்யணும்? நாமும் கூச்சல் போடணுமா? இல்ல, நாம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். கூச்சல் போட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பழிச்சொல். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இன்று இந்த இறை வார்த்தை ஆக எபேசியர்கள் திருமுறம் 4:29 தூய பவுல் சொல்வதெல்லாம் என்ன செய்தாரு? நாவை பாதுகாக்க வேண்டும். 4:30 அவர் சொல்றாரு, தூய ஆவிக்கு துயரம் விளைவிக்காதீர்கள். 4:31 என்ன சொல்றாரு அப்படின்னா என்னது? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், இவை அனைத்திலிருந்தும் உங்களுடைய நாவை என்ன செய்யுங்க? நாவை அப்படித்தானே கொடுத்திருக்காரு. உங்களுடைய அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள், அப்பொழுதுதான் உங்களிடம் இருக்கின்ற தூய ஆவியாருக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள்? துயரம் வருவிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாம் என்ன செய்வோம் என்ற இதயத்துல கருத்துல என்னது வைப்போமா? 2 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இந்த நேரத்திலே என்னது நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவரே, நீர் என்னில் இருக்கின்றீர், தூய ஆவி என்னில் இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளில் நான் அந்த தூய ஆவிக்கு துயரம் வருவிக்கின்றேன். என்னையே நான் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவே. இதோ பல வேளைகளிலே நான் தூய்மை இல்லாத உதடுகளாக இருக்கின்றேன், மனக்கசப்போடு இருக்கின்றேன் இயேசுவே, சீற்றத்தோடு இருக்கின்றேன், சினத்தோடு இருக்கின்றேன். பல வேளைகளில் கோபம் என்னை வந்து ஆட்கொள்ளுகின்றது. என்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னையே நான் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவே. என்னை ஆசீர்வதிங்க இயேசுவே. உம்முடைய அருள்கரம் என்னை வழிநடத்தட்டும் இயேசுவே. நான் உம்முடைய தூய ஆவிக்கு துயரம் வருவிக்காமல் என்னுடைய நாவால் நல்ல வார்த்தைகளை சொல்லி, அதுவும் பிறர் நலம் பெற, பிறர் வாழ்வடைய, பிறருக்கு நல்ல அருள் வளம் தருகின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற மனிதராக, ஒரு மகளாக, ஒரு மகனாக நான் மாற வேண்டும் இயேசுவே. அவ்வாறு வாழும்போது நீர்தான் என்னில் இருக்கின்றீர், உம்முடைய தூய ஆவி என்னை வழி நடத்துகின்றது என்பதை எல்லோரும் கண்டுணர்வார்கள். நான் தேவையில்லாததை மாற்றி தேவையானதை பற்றி கொள்ள, என்னுடைய இதயத்திலே தேவை உள்ளதை மட்டும் பற்றி கொண்டு வாழ உம்முடைய தூய ஆவியின் அருளை தாங்க. நான் தூய ஆவியை பெற்ற மகனாக, மகளாக நான் பிறருடைய முன்னால் வளர வேண்டும். இந்த நேரத்தில் என்னையும் உம்முடைய கரத்திலே தருகின்றேன் இயேசுவே. ஆசீர்வதிங்க. உம்முடைய அருள்கரம் என்னோடு இருக்கட்டும். என்னை தொடர்ந்து வழிநடத்துங்க. உம்முடைய அருள்கரத்தால் என்னை தாங்குங்க இயேசுவே. நீர் என்னோடு இருக்கும் போது, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது இயேசுவே, உம்முடைய அருள்கரம் என்னை தொடும் போது ஆண்டவரே, நான் மறு பிள்ளையாக, மறு கிறிஸ்தவனாக, மறு கிறிஸ்தவளாக நான் மாறுவேன் என்பது இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே தருகின்றேன். என்னை ஆசீர்வதிங்க இயேசுவே. என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற, என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற, என்னுடைய மனதில் இருக்கின்ற, என்னுடைய உடலில் இருக்கின்ற தூய ஆவிக்கு நான் எந்த நேரத்திலும் துயரம் அறிவிக்காமல் உம்மையே பற்றி கொண்டு வாழ, அந்த தூய ஆவியை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ, கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வாழ என்னை ஆசீர்வதியும் என்று இந்த நேரத்திலே துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். எங்களுடைய இதயங்களுடைய தூய ஆவியின் அருளை பொழியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய அருள்கரத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய தூய ஆவியால் எங்களை நிரப்பும் இயேசுவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும். உம்முடைய மகனாக மாற வேண்டும். உம்முடைய மகளாக மாற வேண்டும். உம்முடைய சிந்தனையாக மாற வேண்டும். உம்முடைய குறிக்கோளாக மாற வேண்டும். உம்முடைய கனவுகளாக நாங்கள் மாற வேண்டும். உம்முடைய விழுமியங்களை தாங்க வேண்டும். உம்முடைய மதிப்பீடுகளை தாங்க வேண்டும். தூய ஆவி தருகின்ற கனிகள், கொடைகள், வரங்களை நாங்கள் தூய்க்க வேண்டும் இயேசுவே. பல வேளைகளில் நாங்கள் சொற்குற்றத்தில் அகப்படுகின்றோம், கோபப்படுகின்றோம், எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்றோம். பல வேளைகளில் நாங்கள் எதற்கு கோபப்படுகின்றோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை இயேசுவே. பல வேளைகளில் நாங்கள் எதற்கு கோபப்படுகின்றோம் என்று எங்களுக்கே தெரிவதில்லை. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் சீற்றம், எதற்கெடுத்தாலும் ஒரு சினம், எதற்கெடுத்தாலும் ஒரு மனக்கசப்பு, எதற்கெடுத்தாலும்
ஒரு பழிச்சொல், எதற்கெடுத்தாலும் ஒரு கூச்சல். இயேசுவே, என்னை உம்முடைய கரத்திலே தருகின்றேன், என்னை ஆசீர்வதியுங்க இயேசுவே. பல வேளைகளில் நான் நானாக இல்லை, நான் கோபப்பட்டு மற்றவர்கள் என்னை முத்திரை குத்துகின்றார்கள். இவள் கோபக்காரி, இவன் கோபக்காரன் என்று முத்திரை குத்துகின்றார்கள். இயேசுவே, நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். நான் ஒரு கோபக்காரன் அல்ல, நான் ஒரு கோபக்காரி அல்ல, ஆனால் என்னை அறியாமலே நான் கோபப்படுகின்றேன். இயேசுவே, பல வேளைகளில் இந்த பலவீனத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கின்றேன். இயேசுவே, என்னால் முடியவில்லை. உம்முடைய பாதத்தில் என்னையே நான் தருகின்றேன். இயேசுவே, நீர் எங்களோடு இருங்க. இதோ இந்த நேரத்தில் நான் துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை உம்முடைய கரத்திலே தருகின்றேன், என்னுடைய இயலாமை உம்முடைய கரத்திலே தருகின்றேன். ஏத்துக்கிடுங்க இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.